அதாவது தனி மனிதனுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு நாம் கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சமூகத்தின் மீது நடக்கின்ற அந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. அந்த ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடிக்க தவறினால் நிச்சயமாக குற்றங்கள் அதிகரிக்கும். அந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும், அது நானாகவே இருந்தாலும், சட்டத்தின் முன் அனைவருமே குற்றவாளிகளாக தான் கருதப்படுவார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கி புதிதாக ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு தொண்டர் சென்னையில் உள்ள 43வது வார்டில் உள்ள ஒரு வட்ட செயலாளர் அவர்களே ஒரு பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகியிருக்கிறார். அதாவது அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு அன்றைக்கி அது நடந்திருக்கிறது. அதுக்கப்புறமா அது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து அந்த இளைஞரை பார்த்திங்க அப்படின்னா நேற்று கைது செய்து இன்றைக்கி சிறையில் அடைச்சிருக்கிறதா செய்திகள் வெளியே இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களே தேர்தல் பிரச்சாரத்திலே இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் என்பது நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்போது இந்த புதிதாக ஆட்சி அமைத்த பிறகு திரு விஜய் அவர்கள் இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக தன் கட்சியினுடைய தொண்டன் மீது எந்த அளவுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது தான் அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.